பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருமையான நாளிலே இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், ஒளியில் நடப்பது எப்படி, ஒளியில் நடப்பது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். அது என்ன ஒளியில் நடப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இருளற்ற வாழ்க்கை, ஒரு இருள் போன்ற வாழ்க்கை இல்லாமல் நல்ல நேர்த்தியான செம்மையான வழியில் நடக்கிறது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து விட்டு அவளை நியாயந்திருக்கும்படி அவரிடத்துல சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார்னா, அந்த பெண்ணை நியாயந்திருப்பதை விட அந்த பெண்ணை பிடித்து கொண்டு வந்த எல்லா மனிதர்களையும் அவர்களும் பாவிகள் தான் என்பதை அவர்களுக்கு அவர் உணர்த்தினார். அது மட்டும் இல்லை, அந்த பெண்ணை மன்னித்து இனிமே நீ இந்த பாவத்தை செய்யாதே, இனிமே பாவம் செய்யாதே என்று மன்னித்து அனுப்பிவிட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, யோவான் 8வது அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். யோவான் 8:12 சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பார்த்தீங்களா, இந்த உலகத்திற்கு வெளிச்சம் அவர்தான், இந்த உலகத்துக்கு ஒளி அவர்தான். அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, அவளை கொண்டு வந்த பாவிகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் யாதாம் ஒருவராக இருந்தாலும் சரி, நாம இருந்தாலும் சரி, கர்த்தர் கிறிஸ்து இயேசுதான் ஒளியாக இருக்கிறார் இந்த உலகத்திற்கு. அவர்தான் வெளிச்சம். அவரை பின்பற்றும் போது நாம் ஜீவ ஒளியை அடைந்து வாழ முடியும். இன்னைக்கு பெரியவர்களும் சிறியவர்களும் பார்த்தீங்கன்னா, ஒளியின் வாழ்க்கையை வாழ்வதற்கு தடுமாறுகிறார்கள். அவர்களால் முடியலை, கீழே விழுந்து போயிடுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை, அவரை நாம் பின்பற்றி வாழும்போது, அவருடைய கற்பனைகளின்படி அவருடைய வழிகளில் நடக்கும்போது, நம்மால் நிச்சயமாக அந்த ஜீவ ஒளியின் பாதையிலே நாம் நடக்க முடியும், வெற்றி நடை போட முடியும். இதுவே இந்த நாளுக்கான வார்த்தை. ஜெபத்தோடு முடிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீரே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். உம்மை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொன்னீங்களா ஆண்டவரே. தகப்பனே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மையும் உம்முடைய வார்த்தைகளையும் பின்பற்ற ஜீவ ஒளியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க, சுகத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆண்டவரே வளமான வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கு தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God be with you.